15 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொட்டிவாக்கம் தான் வந்திருக்கோம். இது ஈசிஆர். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது ஓஎம்ஆர். மோஸ்ட்லி எப்பவுமே நாங்கள் வந்து ரெசிடென்ஸுக்கு கமர்ஷியலுக்கு மட்டும் தான் பண்ணுவோம், அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு பண்ணுறதில்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். கொட்டிவாக்கத்தில் உள்ள கேஸ் ஆஃப் பேரடைஸ் என்ற அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஏன் அப்பார்ட்மெண்ட் பண்ணுறோன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாருக்கும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் கேட்டதுனால நாங்கள் அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு சோலார் பேனல் போடணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து பிராண்டடான சோலார் பேனல் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண வருவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்தியாவில் த பெஸ்ட் சோலார் பேனலாகிய வாரி சோலார் பேனலும் அமெரிக்காவில் த பெஸ்ட் இன்வெர்டராக Enphase மைக்ரோ இன்வெர்டர் IQ7A இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது இல்லாமல் இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர், சரிங்களா, 15 கிலோவாட் MS ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணாங்க, எப்படி பேனல் இன்ஸ்டால் பண்ணுன்ற அப்படியே எங்கள் டீம் உங்களுக்கு எல்லாருக்கும் பாயிண்ட் சொல்லி தரப்போகிறாங்க. என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம MS ஸ்ட்ரக்சர் மேலே தான் நிற்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் கரெக்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த லாஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ரோ ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஸோ அந்த கஸ்டமர் மேலே வந்து இந்த பாத்வே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நாங்கள் 3 ஃபீட் வச்சிட்டோம். ஸோ இந்த வழியாக போயிட்டு ஈஸியாக அந்த பேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனலோட மெயின்டெனன்ஸோ இல்லை இந்த பேனலோட மெயின்டெனன்ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக 2.5 ஃபீட் வச்சிட்டோம். ஸோ ஒருத்தர் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படியும் ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம் ஒரு கஸ்டமர். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் டெரஸ் வந்து காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இங்கே குழந்தைங்க கீழே விளையாடுவாங்க, பெரியவங்க வாக்கிங் போவாங்க, இல்லத்தரசிகள் வந்து துணி காய வைப்பாங்க. ஸோ இந்த 15 கிலோவாட் நாங்கள் இங்கே வச்சோன்னா இந்த டெரஸே ஃபுல்லாகிடும். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக 9 ஃபீட் எலிவேட்டட் பண்ணி மேலே இப்படி வச்சதுனால ஃபுல்லாக MSல மட்டும் தான் பண்ண முடியும், கேல்வனைஸில் பண்ண முடியாது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சோலார் பேனல். இந்த வீட்டுக்காக நாங்கள் யூஸ் பண்ண சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா வாரி சோலார் தான். ஏன் இந்த பேனலை சூஸ் பண்ணேன்னா இந்த பேனலோட எஃபிஷியன்சி தான் 20.50 எஃபிஷியன்சி வரைக்கும் இந்த பேனலில் தராங்க. இந்த பேனலோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட பேர் வந்து மோனோ கிறிஸ்டலின். இனிமேட்டு நீங்கள் ஒரு சோலார் பேனல் வாங்கணுன்னா அது மோனோ கிறிஸ்டலின் கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயும் PERC வித் ஆஃப் கட் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து மோனோ கிறிஸ்டலின் PERC வித் ஆஃப் கட் சூஸ் பண்ணோம். இந்தியன் மேனுஃபேக்சரில் வாரி நம்பி வாங்கலாம், நானே கேரண்டி அதுக்கு. ஃபாரின் மேனுஃபேக்சர் போகிறதா நீங்கள் வந்து கனடியன் REC சூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ வாரியோட சோலார் பேனல் ரேட் ரொம்ப ஏறிடுச்சு. இது வாங்குறதுக்கு ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சர் இப்போ வாங்கிடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண இன்வெர்ட்டர் அமெரிக்கா நாட்டிலேருந்து வெளியே வர Enphase இன்வெர்ட்டர் தான் நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணின்னு போயினே போகிறேன்னு சொன்னாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க. ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் போனால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, 5 கிலோவாட்னா 5 கிலோவாட் பேனல் தான் போட முடியும். பட் மைக்ரோ இன்வெர்ட்டரில் எவ்வளோனா எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு போகலாம். சரிங்களா? இந்த இன்வெர்ட்டருக்கு நாங்கள் ஏன் இந்த இன்வெர்ட்டர் நாங்கள் சூஸ் பண்ணோன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். ஏன்னா 4th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் போனால் DC to AC ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பேனல் பின்னாடியும் இந்த இன்வெர்ட்டர் வச்சுருவோம். ஸோ DC to AC கன்வென்ஷன் இங்கேயே ஆகிடும். ஸோ லாஸே இருக்காது. ரெண்டாவது, இந்த இன்வெர்ட்டருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி தராங்க. இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து 25 இயர்ஸ் எக்ஸ்டெண்டபிள் வாரண்டியும் போட்டுக்கலாம். இந்த இன்வெர்ட்டரோட பேர் பார்த்தீங்கன்னா Enphase இன்வெர்ட்டர் IQ7A. இதுக்கு முன்னாடி 7+லாம் இருந்தது, அது போவாதீங்க. இனிமேட்டு வாங்குறதா 7A போயிடுங்க. இல்லை இந்த வீடியோ வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறதா IQ7A போயிடுங்க. 8H 8M போங்க. அந்த 8H 8Mல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டி வரப்போகுது. என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில், பட் இந்தியாவில் இன்னும் வரல. இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிருக்கிறோம் 8A வச்சு. ஸோ அதில் வந்து சொல்கிறேன், கரண்ட்டு போனாலும் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி. ஸோ ஒரு கஸ்டமர் கேட்டார், நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டி என்னன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா RYBன்ற 3 கனெக்ஷன் தருவாங்க, சரிங்களா, நியூட்ரல். இந்த RYB இதில் Y இல்லை B இந்த 2 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் கட் ஆகினா கூட இந்த இன்வெர்ட்டர் ஆக்டிவில் தான் இருக்கும், ரன்னிங்கில் தான் இருக்கும், அவுட்புட் கொடுத்துனே இருக்கும். அதிலே ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டராக இருந்ததுன்னா ஒரு ஃபேஸ் போயிடுச்சுன்னா இன்வெர்ட்டர் ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ இந்த இன்வெர்ட்டர் அந்த ஒரு ஃபெசிலிட்டி. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த RYBல R ஃபேஸ் கட் ஆச்சுன்னா இந்த இன்வெர்ட்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா R ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ RYBல Y இல்லை B கட் ஆனால் கூட இந்த இன்வெர்ட்டர் R ஆக்டிவில் தான் இருக்கும். பட் R கட் ஆச்சுன்னா இந்த இன்வெர்ட்டர் சேர்ந்து ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கினா இந்த இன்வெர்ட்டர் கூட Enphase 3 ஃபேஸ் கப்ளர், Enphase Q கேபிள்ஸ், Enphase MC4 எல்லாமே அவங்க கொடுக்குற ஐட்டம்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். இந்தியன் மேனுஃபேக்சர் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் Enphase இன்வெர்ட்டர் வாங்கிட்டு மற்ற பொருள்லாம் இந்தியன் மேனுஃபேக்சரிங் வாங்கினா அவங்க வாரண்டியில் கவர் பண்ண மாட்டுறாங்க. ஸோ
இன்ஸ்டால் பண்ணுற நாங்கள் மட்டும் தான் இந்தியன்ஸாக இருப்போம் தவிர மற்றவங்க எல்லாமே இந்த Enphase கம்பெனிலேருந்து தான் தரணும். அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாலி கேபிள் ஏசி கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாமே பிராண்டடாக போட்டோம். வாரி பேனல், Enphase மைக்ரோ இன்வெர்டர். ஸோ இவ்வளோ பிராண்டடாக நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஏசி கேபிள்ஸ் அது பாலி கேப் இல்லைனா ஹேவல்ஸ் ஃபினோலெக்ஸ் மாதிரி பிராண்டடாக தான் இருக்கணும். நாங்கள் இந்த வீட்டுக்கு பாலி கேப் போட்டோம். அதே மாதிரி இது வந்து கொட்டி வாக்குன்றதுனால கண்டிப்பாக உப்பு காற்று. ஸோ நாங்கள் வந்து எம்எஸ் போல் நெட் போடாமல் எஸ்எஸ் போல் நெட் தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். சின்ன சின்ன போல் நெட் கூட பிராண்டட் பாருங்கள், ஒயர்லாம் பிராண்டட் பாருங்கள். நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே பிராண்ட். கரண்ட்டில் பிராண்ட் இருக்கா? கரண்ட்டை நம்ம தொட்டு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பட் கரண்ட் உற்பத்தி பண்ணுற இடம் அது வாரி சோலார் பேனல் மாதிரி நல்ல பிராண்டடான சோலார் பேனலில் தான் கரண்ட் வந்து உற்பத்தி பண்ண அந்த டிசி கரண்ட் ஏசி கரண்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி நல்ல பிராண்டடான ஒரு இன்வெர்டர் ஆகணும். இது டிசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணிச்சு. இந்த ஏசி கரண்ட்டை கொண்டு போகிற அந்த ஒயர் பாலிகேப் ஹேவல்ஸ் ஃபினோலெக்ஸ் மாதிரி நல்ல பிராண்டடான ஒயராக இருக்கணும். ஏசி கேபிள்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. பட் அந்த ஏசி கேபிளை கவர் பண்ணுறதுக்கு ஹெவி பைப், பிராண்டடான ஹெவி பைப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டோட இன்புட் டிபி பாக்ஸில் நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா சொல்லவே வேண்டாம். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வீடு கட்டும்போது பார்த்து தான் கட்டியிருப்பீங்க. ஃபுல்லாக நீங்கள் பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்களுடைய ஏசி இன்புட் உங்களுடைய டிபியில் ஹிட் பண்ண பிறகு உங்கள் வீடு ஃபுல்லாகவே ஃப்ரீ கரண்ட், அதாவது சோலார் கரண்ட் உங்கள் வீட்டில் சப்ளை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் பிராண்டடான கரண்ட்டை தான் உற்பத்தி பண்ணி தர முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பாஸ் பண்ணுற எல்லாமே பிராண்டட் தான் இருக்கும். நம்ம இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் 15 கிலோவாட் போட்டிருக்கோம். ஸோ மேலேயே வந்து நம்ம மைக்ரோ இன்வெர்டர் அப்படிங்கிற ஒரு நியூ டெக்னாலஜி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க டிசி லாசஸ், டிசி டிஸ்டன்ஸை குறைச்சி அங்கேயே நமக்கு வந்து ஏசி பவரை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த பவரை டேரெக்டாக நம்ம வந்து ஏசிடிபி, அதாவது சர்ஜ் டிவைஸோடு இருக்கிற ஏசிடிபி, ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், அதில் நம்ம கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அங்கேருந்து நம்மளுடைய கேபிள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம Enphase சிஸ்டம் அதில் கொண்டு போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஒரு பவர் சிஸ்டம் இங்கே பவரை கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கேருந்து, அதாவது நம்ம ஏசிடிபியிலேருந்து ஒரு கேபிள் கொண்டு போயிட்டு நம்மளுடைய கப்ளர், ஓகேங்களா, இந்த கப்ளரில் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா 3 ஃபேஸ் வந்து வீட்டுக்கு வருதா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டருக்கும் இந்த மைக்ரோ இன்வெர்ட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கப்ளருடைய பர்பஸ் வந்து தான் ரொம்ப முக்கியமான பர்பஸ். ஸோ ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரில் வந்து ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுனாலும் இமிடியட்டாக வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். பட் இங்கே மைக்ரோ இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கப்ளர் என்ன பண்ணுன்னா 3 ஃபேஸையும் சென்ஸ் பண்ணி ஆர் ஃபேஸ் வந்துட்டுருக்கு, ஒய் ஃபேஸோ இல்லை பி ஃபேஸோ ஏதோ ஒன்று க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே பரவாயில்ல, ஆர் ஃபேஸ் இருக்குது, நீ வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கும். அதுவே ஆர் ஃபேஸு கட் ஆச்சு அப்படின்னா ஃபுல் ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கும். அதுதான் இந்த கப்ளருடைய வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் மானிட்டரிங்காக யூஸ் பண்ணுற Enphase சிஸ்டம், நம்மளுடைய அவுட்புட்லேருந்து Enphase சிஸ்டத்துக்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன் கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ப்ரொடக்ஷன் எவ்வளோ வருது, கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நமக்கு மொபைல் மூலமா கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிடி காயில். ஸோ சிடி காயில் வந்து கன்சப்ஷனுக்கு நம்ம ஒரு சிடி காயில் யூஸ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம சிடி காயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு தான் வந்து அதை டிசைட் பண்ணணும். இந்த Enphase சிஸ்டம் வந்து டிசைட் பண்ணோம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கணும், எவ்வளோ கன்சப்ஷன் இருக்குது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த Enphase சிஸ்டம் தான் முடிவு பண்ணோம். இதுதான் வந்து எல்லா பேனலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இது பேர் வந்து Enphase சிஸ்டம். இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் முடித்து வர அவுட்புட்டை வந்து டைரெக்டாக கொண்டு போயிட்டு நம்மளுடைய டிபி, அதாவது இபியோட டிபியில் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இதிலேருந்து தான் நம்ம வந்து டைரெக்டாக லோடுக்கு போவோம், எக்ஸஸ் பவர் வந்து டைரெக்டாக கிரிட்டுக்கு போவோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் Enphase சிஸ்டம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. பட் ஒன்லி ஃபார் சென்னை. இப்போதைக்கு சென்னைக்கு மட்டும் தான் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு சண்டே கூட டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் வாழும் மக்களே, உங்களுக்கு இது மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் போடணும்னா தயவுசெய்து எங்களை கான்டாக்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் வைங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி பேனல் போடணுன்னா மட்டும் அதுக்கப்புறமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் சோலார் பேனல் போடுறதுனால மட்டும்தான் நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பிராண்டடான வார்த்தை, அந்த பிராண்டட் வார்த்தை ரொம்ப இதுவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா யூஸ் பண்ணுற பேனல்ஸ், ஒயரு, போல் நெட் எல்லாமே பிராண்டட். ஸோ பிராண்ட் இஸ் ஆல்வேஸ் அ பிராண்ட். ஸோ இனிமேட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்காக நிலக்கரி ஏற்கனவே ஃபுல்லாக கோக்ரீனாக மாற்றிட்டோம். டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.